உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். தங்கைக்கு தெரியாமல் அண்ணன்கள் செய்து கொள்ளும் வாய்மொழி பாகப்பிரிவினை செல்லுமா? இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் லக்ஷ்மணன் வர்சஸ் சுப்பம்மாள் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இப்போ ஒரு பெண் பிள்ளை 2005 சட்ட திருத்தத்தின்படி எனக்கும் பூர்வீக சொத்திலே பாகம் இருக்கிறது என்று ஒரு பாகப்பிரிவினை வழக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது 2004க்கு முன்பாகவே அந்த பூர்வீக சொத்திலே ஏற்கனவே பாகப்பிரிவினை நடந்துவிட்டால் அதிலே பெண் பிள்ளைகள் பாகம் கேட்டு வழக்கு தொடுக்க முடியாது என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக 1989க்கு முன்பாக திருமணம் ஆகியிருந்தால் பூர்வீக சொத்திலே பெண்கள் பாகம் கேட்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் 1993 ஒரு வாய்மொழி பாகப்பிரிவினையின் மூலமாக சகோதரர்கள் அனைவரும் சகோதரிக்கு தெரிவிக்காமலே அந்த பாகப்பிரிவினையை செய்து கொண்டார்கள். பிற்பாடு அவர்கள் பெயரிலே பட்டா பெயர் மாற்றம் எல்லாம் செய்து கொண்டார்கள். இந்த சகோதரி எனக்கு இதிலே பாகம் இருக்கிறது, இந்த வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்தது எனக்கு தெரியாது, ஆகவே அந்த பாகப்பிரிவினை செல்லாது. 1993 நடந்த அந்த பாகப்பிரிவினை செல்லாது. அதாவது 2004க்கு முன்பாக ஒரு பாகப்பிரிவினை பூர்வீக சொத்திலே நடந்தால் அதிலே பெண்கள் பாகம் கேட்க முடியாது என்ற அந்த விதியின் கீழாக இவர்கள் ஒரு வாய்மொழி பாகப்பிரிவினை பிரிக்கின்ற பொழுது அந்த தங்கைக்கு அந்த தகவலை சொல்லி அவர்களும் அந்த வாய்மொழி பாகப்பிரிவினையில் ஒரு உறுப்பினராக சேர்த்து பிற்பாடு அந்த வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்து பட்டா பெயர் மாற்றம் செய்து இருந்தால் அந்த பெண் பிள்ளைகள் இந்த பாகம் கேட்டு அவர்களால் வழக்கு தொடுத்திருக்க முடியாது. ஆகவே இந்த வாய்மொழி பாகப்பிரிவினையிலே சகோதரிக்கு தெரியாமல் வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்ததால் அவர்களுக்குரிய பாகத்தை அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.